ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எப்போ அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இது வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து செம்ம பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதாவது அடுத்தடுத்த படங்களில் வந்து செம்ம பெரிய ஒரு சம்பளத்தில் நம்மளோட தமிழ் சினிமாவில் முன்னணி ஆக்டர் அந்த நடிகர் விஜய் வந்து ஸோ இப்போ வந்து அவரோட தமிழ் சினிமா பயணத்தை வந்து முடிச்சிருக்காரு. அதாவது அடுத்ததாக தளபதி 69 மூலமாக வந்து அவர் வந்து தமிழ் சினிமா பயணத்தை முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொலிட்டீஷியனாக வந்து இறங்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து திரைப்படத்தில் நடிப்பாரா அப்படின்ற கேள்விக்கு வந்து அவரே வந்து சினிமா விட்டு விலகிறேன் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். ஸோ நம்மளோட தளபதி 69 தான் வந்து நம்மளோட தளபதியோட கடைசி படமாக இருக்கணும் தமிழ் சினிமாவில். ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான நியூஸ். அதாவது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கட்சியோட கொடி மற்றும் ஆந்தம்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு கிடச்சிது. ஆனால் வந்து ரிலீஸ் பண்ண முதல் நாளே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம தளபதி வந்து சந்திச்சிருந்தார். ஆனாலுமே வந்து இப்போ வந்து நம்மளோட கட்சிக்காரங்க எல்லாம் கேட்குறது வந்து ஸோ நம்மளோட முதல் மாநாடு வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து ரசிகர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னிலேருந்து அதுக்கான அப்டேட் வந்து வந்திருக்குங்க. அதாவது வந்து இப்போ வந்து புஷி ஆனந்த் வந்து அந்த மாநாட்டுக்கான வேலையை வந்து தொடங்கியிருக்காராம். அதாவது எங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி அப்படின்றதுல தான் வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்க போகுது அப்படின்ட்டு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா வந்து அந்த மாநாட்டுக்கு அனுமதி கேட்குற விதமாக வந்து நம்மளோட புஷி ஆனந்த் விழுப்புரத்தில் இருக்கிற ஏஎஸ்பியில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் வந்து பந்தோபஸ்து கொடுக்க வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாநாடு வந்து நம்ம வருகிற செப்டம்பர் 23 செம்ம பிரம்மாண்டம் வந்து நடக்க இருக்கிறது அப்படின்றது அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதோ கேட்ட தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க.